ஸோ பொதுவா 4 வகைகள் சவால்கள் இருக்கு இந்த ஓல்டர் பீப்புள். ஒரு மருத்துவங்கிற முறையில. ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் வந்து மருத்துவ சேலஞ்ச், மெடிக்கல் சேலஞ்ச், ஆரோக்கிய சேலஞ்ச். சரவணகுமார் பிரதர் சொன்ன போல, நம் 8 மடங்கு அதிக அதிக முறை அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கிளினிக்கு போகணும், சர்க்கரைங்க பார்க்கணும், எட்ஸெட்ரா. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது ஒண்ணு தனியா பார்ப்போம். 2வது வந்து சோஷியல், சமூக சவால்கள். அது வரைக்கும் ஒரு கூட்டமா இருந்து எல்லாரும் அவங்ககிட்ட வந்தது தனியா அவங்க வந்து பட்டினத்தா சொன்ன மாதிரி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண் இருண்டு போற அந்த இடத்துல யாருமே நம்மளோட இல்லைங்கிறது ஒரு பெரிய சோஷியல் சேலஞ்ச். 3வது சேலஞ்ச் வந்து பொருளாதார சேலஞ்ச், எக்கனாமிக் சேலஞ்ச். நீங்க பாத்தீங்கன்னா 2021 22 23 வாங்க 20% இந்தியாவில 65 வயசுக்கு மேல இருக்கவங்க ஆர் பேங்க் பெனிலெஸ், ஒரு பைசா கூட இல்லை. 21% வந்து பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க. 23% வந்து மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ், வியாதிகள், நடக்க முடியாது, இது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. 24%க்கு ஏடிஎல் அஃபெக்டேஷன். ஏடிஎல்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லைஃப். எழுந்து அவங்க வந்து கழிவறைக்கு போயிட்டு வருது, குளிச்சுட்டு வருது. அந்த அளவுக்கு 24% இந்தியாவில் இருக்கிற 60 மோர் தென் 60 மூத்த வயசு உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாம் மருத்துவ விஷயம், அப்புறம் பொருளாதார விஷயம், 3வது வந்து சமூக விஷயம், 4வது வந்து லீகல் விஷயம். வந்து ஒரு 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 காணி வச்சிருப்பான், எந்த பொண்ணு கொடுக்குறது, எந்த பையனுக்கு கொடுக்குறது, யாரும் அவங்களுக்கு உதவி தர மாட்டாங்க. இன்னும் எங்க யார்கிட்ட பேசுறது, உங்க இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் என்ன பண்ணுது ஒன்னும் தெரியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த பல அம்சங்களை எடுத்து எல்லா அம்சங்களும் சரிப்படுத்தினாதான் அது பண்ணணும். இன்னொன்னு ஒரு நல்ல விஷயம், லைக் இந்த பாயிண்ட் ஆஃப் டிபேட் சரவணகுமார் பிரதர் சொன்னது, இந்த வளமையும் குன்றி இளமையும் குன்றி, அது ஒரு டைப் இருக்கு. இன்னொரு டைப் ஆக்டிவ், நல்ல பிரெயின்ஸ் இருக்கு, அவங்களுடைய அனுபவம் இருக்கு. வனவாசின்னு சொன்னார்ல, வனவாசி அவர் உட்காந்து வீட்டுல உட்காந்து வெறும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு வந்து 2021 அக்டோபர்ல இன்டர்நேஷனல் டே ஆஃப் யூத்னு சொல்லி இப்போ 21 வருது, நாளைக்கு சேக்ரெட், புனிதம்ங்கிற ஒரு ஸ்கீம் வந்து மோடிஜி கொண்டு வந்தார். அது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து சீனியர் ஏபிள் சிட்டிசன்ஸ் ஒரு குரூப் இருக்கு. அதாவது அவங்க ஓடுறாங்க, நடக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. சீனியர் ஏபிள் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் தான் சேக்ரெட் இருக்கு. அந்த லாஸ்ட் டி வந்து வித் டிக்னிட்டி. ஒரு இன்கம் டேக்ஸ் எடுத்திருக்காருன்னா அவருக்கு என்ன பண்ண, ஒரு போர்ட்டல் இருக்கு. நான் அந்த போர்ட்டல் போய் பார்த்தேன், நீங்க என்ன பண்ணீங்க, எவ்வளவு வருஷம் பண்ணீங்க, உங்க கடைசி பேச்சுக்கு இதெல்லாம் பார்த்து இந்த கார்பரேட் திஸ் கம்ஸ் வயோதிகர்களுக்கு இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஹெல்த் இல்ல, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் இன்ஃபோசிஸ்க்கு, சிடிஎஸ், மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்து அட்வைசரி இது வேணும், ரீட்டைனர் வந்து மோர் தென் 1 lakh கொடுப்பீங்க, 2000 கொடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்றாங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஏஐ மூலமா மேட்ச் பண்ணி ஒரு இன்கம் டேக்ஸ் பர்சன் ஹூ இஸ் ரிட்டையர்ட், he will get tax advisory board of Infosys or CTS or some. ஸோ நான் வந்து நீங்க சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற ஆட்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தா இந்தியாவில வந்து ஓரளவுக்கு வயோதிகர்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து வயசானா காலி. அதான் ஃபேமஸ் டெனிசன், ஒரு இங்கிலீஷ் போய்ட், யூலிசஸ் எழுதுவார், நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென். அமெரிக்கா சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் அ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென். உனக்கு சம்பாதிச்சு நிற்க முடியும்னா நீ நில்லு, இல்ல இடத்த காலி பண்ணுவாங்க. ஸோ இந்தியா இஸ் டூயிங் மச் மோர். நீங்க சொன்னதுக்கு சார், சேக்ரெட் இஸ் a scheme for that.